அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ரீசெண்டா மேரேஜ் மேட்சிங்ல ஒரு மாஸ்டர் கோர்ஸ் ஒன்று பிரசன்ட் பண்ணிருந்தேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கேபி ஜோதிட முறையில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற சம்பந்தமா 10 விதிகளை 20 வீடியோஸ்ல தொகுத்து கொடுத்திருந்தேன். அந்த 10 விதிகள்ல ஒரு விதி தான் தசை பொருத்தம். அதை 20 வீடியோஸ்ல 13வது வீடியோல கவர் பண்ணிருப்பேன். ஸோ இந்த தசை பொருத்த சம்பந்தமான விளக்கங்களை இந்த வீடியோல நீங்க டீடைலா பார்க்கலாம். ஸோ நான் அந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்தனோ அதை அப்படியே இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை 10 விதிகள்ல மீதி 9 விதிகள் இருக்குல்ல, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், 20 வீடியோஸ்ல மீதி 19 வீடியோஸ் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லயோ இல்லை டைரக்டா போன்லயே கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அது சம்பந்தமா உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அடுத்து இந்த மேரேஜ் மேட்சிங் ப்ரொசீஜர்ல 4வது விதியை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4வது விதிக்கு சில பேசிக்கான விஷயங்களை ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. அதை இப்போ பார்த்துடலாம் சார். இப்போ ஸ்கிரீனை பாருங்க. சென்டர்ல திருமண பொருத்தம்னு டைட்டிலா கொடுத்துருக்கேன். ரைட் டாப்ல பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 4னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா அதை பத்தி சார் இப்போ பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு கிரகமும் செலுத்துகின்ற கதிர்வீச்சுக்கள் என்பது சந்திரன் வழியாகத்தான் பூமியில் உள்ள மனிதர்களை வந்தடைகிறது. அதாவது சார், எல்லாம் வல்ல இறைவனின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நவ கிரகங்கள் தான் பூமியில் உள்ள மனிதர்களை ஆளுமை செய்கிறது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனோட ஒளியை உள்வாங்கி தன்னுள் இருக்கிற தாது பொருட்கள், அப்புறம் அதோட நிறம், அப்புறம் அதோட தட்ப வெப்பநிலைகள், இது எல்லாத்தையும் ஆதாரமா வச்சுதான் ஒரு விதமான கதிர்வீச்சுக்களை பூமிக்கு அனுப்புது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் செலுத்தக்கூடிய கதிர்வீச்சுக்கள் தான் பூமியில் உள்ள மனிதர்களை ஆளுமை செய்ய காரணமாயிருக்கு. சரி, ஓகே. இப்படி ஒவ்வொரு கிரகமும் செலுத்தக்கூடிய கதிர்வீச்சுக்கள் பூமியை டைரக்டா வந்தடையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா நம்ம வாழ்ற பூமிய சந்திரன் ஒரு வட்ட பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு கிரகம் கதிர்வீச்ச பூமிக்கு அனுப்புது அப்படின்னா அது சந்திரன் வழியாக தான் பூமிக்கு ரீச் ஆகும். எந்த ஒரு கிரகத்தோட கதிர்வீச்சாக இருந்தாலும் அது சந்திரனை பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு பூமிக்கே வர முடியும். ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு கிரகம் செலுத்துகின்ற கதிர்வீச்சுக்கள் என்பது சந்திரன் வழியாகத்தான் பூமியில் உள்ள மனிதர்களை வந்தடையும். ஓகேவா? அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. ஆக கிரகங்கள் தன் கதிர்வீச்சுக்களின் மூலமாக பூமியில் உள்ள மனிதர்களை ஆளுமை செய்ய உறுதுணையாக இருப்பது, காரணமாக இருப்பது சந்திரன் தான். அதாவது சார், சந்திரன் தான் மற்ற கிரகங்கள் கிட்டே இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி அகைன் பூமிக்கு அனுப்புது. அதனால நம்ம சந்திரனை ஒரு கேட்வேன்னு சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமா என்னோட யூடியூப் சேனல்ல ஆஸ்ட்ரோவிஸ்ல சந்திரனை பற்றின சூட்சமங்கள் பகுதி 1 அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணிருக்கேன் சார். அன்பர்கள் டைம் இருந்தா தயவு செஞ்சு அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு டீடைலா விளக்கங்கள் இருக்கும். அதுல முக்கியமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, இப்ப மொபைல் போன் எடுத்துக்கோங்க சார். மொபைல் போன்ல இப்போ ஒருத்தருக்கு நம்ம கால் பண்றோம். இப்ப நான் குருஜி தேவராஜ் ஐயா அவர்களுக்கே ஒரு கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் பேசுறத ஐயா அவர்கள் கேட்க முடியும், அதே மாதிரி ஐயா அவர்கள் பேசுறத நான் கேட்க முடியும். இதனால 2 மொபைலுக்கும் டைரக்டா லிங்க் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? இல்ல. 2 மொபைல் போனுக்கு இடையில டவர்னு ஒரு விஷயம் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு. இங்க டவர் தான் 2 மொபைல் போன்களையும் இணைக்க காரணமா இருக்கு. எப்படி டவருங்கிற விஷயம் 2 மொபைல் போன்களுக்கு இடையில ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துதோ அதே போல கிரகங்களுக்கும் பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது சந்திரன் தான் சார். அதான் உங்களுக்கு இங்க செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க சார். ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்ட். மேற்குறிப்பிட்டுள்ள காரணங்களால தான் ஒருவர் பிறந்த நேரத்தின் போது இருந்த சந்திரனின் நிலையை கொண்டு அந்த ஜாதகருக்கான தசாபுத்தி கணிதம் செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இங்க தசாபுத்தினா என்னன்னு பார்ப்போம் சார். ஏற்கனவே பேசிக்ஸ்ல படிச்சிருப்போம்.
பட் ஸ்டில் இங்க சில டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது தசாபுத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு ஜாதகரை இயக்கும் காலம் என்று கூறலாம். இல்லைன்னா ஒரு கிரகம் ஒரு ஜாதகரோடு தொடர்பில் இருக்கும் காலம் என்று கூறலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு ஜாதகரின் மேல் முழு ஆதிக்கத்தினை செலுத்துவதற்கான அதிகாரத்தை பெறும் காலம் என்று கூறலாம். அதான் சார் 9 கிரகங்களும் சேர்ந்துதான் ஒரு மனிதரை ஆளுமை செய்யும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு மனிதரை ஆளுமை செய்வதற்கு 9 கிரகங்களுக்குமே பங்கு இருக்கு, சரியா? பட் 9 கிரகங்களும் ஒரே நேரத்துல ஒரு மனிதரை ஆளுமை செய்யாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில காலங்களை தொகுத்து வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம தசாபுத்தின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க சார். இப்ப ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா 11 பேர். இப்போ ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு டீம் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த டீம்ல இருக்க 11 பேருமா சார் கிரவுண்டுக்கு போறாங்க பேட்டிங் ஆடுறதுக்கு? இல்ல. அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் 2 பேர் கிரவுண்டுக்கு போறாங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. அதுல ஒருத்தர் அவுட் ஆகும்போது அடுத்து இன்னொருத்தர் போறாரு. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கிரகமா தான் சார் ஒரு ஜாதகரை ஆளுமை செய்ய முடியும். எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரு மனிதரை ஆளுமை செய்ய முடியாது, சரியா? இதுதான் நம்ம தசாபுத்தின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட தசாபுத்தியை நம்ம ஏன் சார் சந்திரனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம்? ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நம்ம பார்த்த விளக்கங்கள் தான் இதுக்கு காரணமே. அதாவது சார் தசாபுத்தினா என்ன? ஒரு கிரகம் ஒரு ஜாதகரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய காலம். ஒரு கிரகம் பூமியில இருக்க ஒரு மனிதரோட தொடர்புல இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சந்திரனோட தொடர்புல இருக்கணும். சந்திரனோட ஒரு கிரகம் எப்படி தொடர்புல இருக்க முடியும்? சந்திரனோட நிலையில வரணும். சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியா வரணும், இல்ல சந்திரன் என்ற உபநட்சத்திர அதிபதியா வரணும். அதாவது சந்திரனை ஆளக்கூடிய கிரகங்கள் தான் சந்திரனோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலா இதை இப்போ இன்னுமே தெளிவா ரொம்பவே டீடைலா சொல்றேன் சார். கேர்ஃபுல்லா கவனிங்க. அதாவது ஒருத்தரோட ஜாதகப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திரனை ஆளக்கூடிய கிரகங்கள் எதுவோ, அதாவது சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் என்ற உபநட்சத்திர அதிபதி எதுவோ, அவங்களோட கதிர்வீச்சுக்களை மட்டும் சந்திரன் உள்வாங்கி பூமியில இருக்க அந்த ஜாதகருக்கு பாஸ் பண்ணுவாரு. ரொம்ப சிம்பிள் சார். இதுதான் அறிவியல் ரீதியான விளக்கம். இப்ப அஸ்ட்ராலஜிக்கலா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். அதாவது எப்படி தசாநாதனும் புத்திநாதனும் ஜாதகரை ஆளுமை செய்வாங்க அப்படிங்கறத இப்ப இன்னும் டீடைலா சொல்றேன் பாருங்க. ஜோதிடத்துல சந்திரன் தான் மனதிற்கும் மனதிலும் எண்ணங்களுக்கும் காரகர். அதாவது ஒரு ஜாதகரோட மனசையும் மனதிலும் எண்ணங்களையும் குறிக்கிறவர் சந்திரன் தான். அப்ப இந்த சந்திரனை ஆளக்கூடிய கிரகங்கள் தான் ஒரு ஜாதகரோட மனசையும் மனதிலும் எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியான தசாநாதனும் சந்திரன் என்ற உபநட்சத்திர அதிபதியான புத்திநாதனும் ஒரு ஜாதகரோட மனசையும் மனதிலும் எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையே அமையுது. அப்ப தசாநாதனும் புத்திநாதனும் ஒரு ஜாதகரோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுனால அந்த ஜாதகரே கண்ட்ரோல் பண்ற மாதிரி சார். அதுதான் உங்களுக்கு கீழே பாட்டம்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ஒருவரின் ஜாதகப்படி நடப்பு தசாநாதன் மற்றும் புத்திநாதனாக வரும் கிரகங்கள் அந்த ஜாதகரின் சிந்தனை மற்றும் செயல்களை சந்திரன் வழியாக தீர்மானிக்கிறது. அப்படிங்க என்ன சார் புரிஞ்சுக்கணும்? தசாநாதனும் புத்திநாதனும் ஒரு ஜாதகரோட எண்ணங்களையே கண்ட்ரோல் பண்றதுனால இந்த 2 கிரகங்களையும் நம்ம பொருத்தம் பார்க்கும் போது கன்சிடர் பண்ணணும். லக்னத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் கொடுக்கணும். குறிப்பா தசாநாதனுக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார், எண்ணங்கள் செயல்கள் குணங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி லக்னத்துல வருதோ அதே போல நவ கிரகங்கள்ல சந்திரன் கிட்டையும் வரும். அதனாலதான் சந்திரன் ஆளக்கூடிய கிரகங்களை அனலைஸ் பண்ணி இந்த 3 விஷயங்களை நம்ம பொருத்தி பார்க்கணும். ஓகேவா? சோ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது 2 ஜாதகத்திலையுமே தசாநாதனை கன்சிடர் பண்ணணும், அப்புறம் புத்திநாதனை கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தசாநாதனை வச்சு எப்படி பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கறத இனி வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். அதாவது தசையை வச்சு 2 பொருத்தம் பார்க்கணும் சார். ஒன்னு தசை பொருத்தம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தசா சந்தி பொருத்தம்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரூல் நம்பர் 4ல தசை பொருத்தத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்து ரூல் நம்பர் 5ல தசா சந்தி பொருத்தத்தை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். இந்த ரெண்டு விதிகளை வந்து நம்ம தசைக்கு பார்க்க போறோம். அடுத்தது ரூல் நம்பர் 6ல வந்து புத்தியை பேஸ் பண்ணி நம்ம பொருத்தம் பார்க்க போறோம். இப்ப ஸ்கிரீனை பாருங்க சார். சென்டர்ல திருமண பொருத்தம்னு டைட்டிலா கொடுத்திருக்கேன். அப்புறம் லெஃப்ட் டாப்ல பாத்தீங்கன்னா தசை பொருத்தம்னு ஹெட்டிங் கொடுத்திருக்கேன். ஏன்னா ரூல் நம்பர் 4ல நம்ம தசை பொருத்தம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ரூல் நம்பர் 4க்கு என்ன நேம்னு பாத்தீங்கன்னா தசை பொருத்தம். ஓகேவா? இப்ப டைட்டிலுக்கு கீழே பாருங்க சார். ரூல் நம்பர் 4க்கு நான் டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன். அதாவது தசை பொருத்தத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்கேன். அது என்னன்னு கொஞ்சம் வாசிங்க சார். ஒருவரின் ஜாதகத்தில் நடப்பு தசாநாதனாக உள்ள கிரகம் மற்றொருவரின் ஜாதகத்தில் கெட்ட பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது சார் இந்த ரூல் நம்பர் 4 நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். ரூல் நம்பர் 4 ரூல் நம்பர் 2ஓட பேட்டர்ன்லயே இருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச் தான். அதாவது ரூல் நம்பர் 2ல பார்த்தோம்னா ஒருத்தரோட ஜாதகத்துல லக்ன சப்ளடா வர கிரகம் இன்னொருத்தரோட ஜாதகத்துல கெட்ட பாவங்களை லிங்க் ஆயிருக்க கூடாதுன்னு பார்த்தோம். இங்க ரூல் நம்பர் 2ல லக்ன சப்ளடன் இருக்குல்ல, அதுக்கு பதிலா இங்க ரூல் நம்பர் 4ல நடப்பு தசாநாதன் வந்திருக்கு சார். அவ்வளவுதான். மத்தபடி ரூல் நம்பர் 2ஓட பேட்டர்ன்ல தான் ரூல் நம்பர் 4 இருக்கு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரூல் நம்பர் 4க்கும் ரெண்டு சைடு இருக்கு. ரூல் நம்பர் 4லயும் நம்ம ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ரெண்டு ஆங்கிள் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க ரூல் நம்பர் 4ல கெட்ட பாவங்கள்னு கொடுத்துருக்கல சார். அது என்னென்ன ஏற்கனவே பார்த்ததுதான் சார். நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய விஷயம் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைக்கு கெட்ட பாவங்கள்லாம் பொதுவா 8, 12 எல்லாத்துக்கும் வந்துடும். அதனால 8, 12 சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு எதிரான விஷயங்கள் 6ஆம் பாவத்துல நிறைய இருக்கிறதுனால 6ஆம் பாவத்தையும் நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்கணும். அப்ப 6, 8, 12 தான் நான் இங்க கெட்ட பாவங்கள்னு சொல்றேன். அப்ப ரூல் நம்பர் 4ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்துல நடப்பு தசாநாதனா வர கிரகம் இன்னொருத்தரோட ஜாதகத்துல 6, 8, 12 வீரியமா கனெக்ட் ஆயிருக்க கூடாது. அவ்வளவுதான் சார். ஓகேவா? ரூல் நம்பர் 4க்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம். அதை இப்ப 1 by 1 பார்த்துடலாம். சோ இப்ப பாருங்க ஸ்கிரீன்ல ஸ்டெப் 6ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் ப்ளூ கலர் பாக்ஸ்ல. சோ இதுதான் ரூல் நம்பர் 4க்கு முதல் ஸ்டெப். ஆனா ஒட்டுமொத்த மேரேஜ் மேட்சிங் ப்ரொசீஜர்னு பார்க்கும்போது இது 6வது ஸ்டெப். அதனாலதான் ஸ்டெப் 6ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸ்டெப் 6ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க சார். வாடிக்கையாளரோட ஜாதகத்துல அதாவது ஆண் ஜாதகத்துல நடப்பு தசாநாதனா உள்ள கிரகம் வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல அதாவது பெண் ஜாதகத்துல 6, 8, 12 வீரியமா கனெக்ட் ஆயிருக்க கூடாது. சோ இதே பேட்டர்ன்ல நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்தா சார். இதை படிச்சு பார்த்தாலே அன்பர்களுக்கு புரியும் நம்புறேன். இதுதான் ஸ்டெப் 6. இப்ப அடுத்து ரூல் நம்பர் 4ல இன்னொரு ஸ்டெப் இருக்குல்ல, அதை பார்த்துடலாம். சோ அது வந்து ஸ்டெப் 7 சார். ஓவராலா மேரேஜ் மேட்சிங் ப்ரொசீஜர்னு பார்க்கும்போது 7வது ஸ்டெப். அது என்னன்னு வாசிங்க சார். பிங்க் கலர் பாக்ஸ்ல அதாவது மெஜெண்டா கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல அதாவது பெண் ஜாதகத்துல நடப்பு தசாநாதனா உள்ள கிரகம் வாடிக்கையாளரோட ஜாதகத்துல அதாவது ஆண் ஜாதகத்துல 6, 8, 12 வீரியமா கனெக்ட் ஆயிருக்க கூடாது. அதாவது 7வது ஸ்டெப்ல பெண் ஜாதகத்தை ரெஃபரன்ஸா எடுத்து பெண் ஜாதகத்துல நடப்பு தசாநாதன் யாருன்னு பார்த்து அந்த கிரகம் ஆண் ஜாதகத்துல 6, 8, 12 வீரியமா கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். இதுதான் சார் 7வது ஸ்டெப். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்ல 6வது ஸ்டெப்பை பத்தி நம்ம ரொம்பவே டீடைல்டா பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீனை பாருங்க. சேம் டைட்டில் அண்ட் சேம் ஹெட்டிங் தான் இருக்கு. அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது 4வது விதிக்கு கீழே வர 6வது ஸ்டெப் சம்பந்தமான விளக்கங்கள் அப்படிங்கிறதுனால ஸ்கிரீன்ல ரைட் டாப்ல ரூல் நம்பர் 4 ஸ்டெப் 6 மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப டைட்டிலுக்கு கீழே பாருங்க சார். 6வது ஸ்டெப்புக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கேன். ஏற்கனவே போன ஸ்லைட்ல பார்த்ததுதான். அதாவது போன ஸ்லைட்ல 6வது ஸ்டெப்புக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை ப்ளூ கலர் பாக்ஸ்ல கொடுத்திருந்தேன். 3 வரிகள்ல கொடுத்திருந்தேன். பட் இங்க பாத்தீங்கன்னா 2 வரியில முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஸ்லைட்ல நிறைய விஷயங்கள் காமிக்க வேண்டியிருக்கு, இடம் தேவைப்பட்டுச்சு. அதனால 6வது ஸ்டெப்போட ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் சுருக்கி எழுதியிருக்கேன் சார். 2 வரியில முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்லாங்க மாத்தி எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுதான் சார். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இங்க 6வது ஸ்டேட்மெண்டா என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. வாடிக்கையாளரின் ஜாதகத்தில் தசாநாதனாக உள்ள கிரகம் வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் 6ஆம் பாவ அல்லது 8ஆம் பாவ அல்லது 12ஆம் பாவ தொடர்பை
வீரியமாக பெற்றிருக்க கூடாது. சேம் ஸ்டேட்மெண்ட் தான் சார், போன ஸ்லைட்ல பார்த்ததான் கொஞ்சம் ஸ்லாங்க மாத்தி சுருக்கி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க ஆறாவது ஸ்டெப்போட ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, ஜஸ்ட் கிரகம் தான் கொடுத்திருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளா ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம், ராகுன்னு வச்சுக்கலாம் சார். அதாவது ஆறாவது ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம், வாடிக்கையாளரோட ஜாதகத்தை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை செக் பண்ண போறோம். அதாவது ஆண் ஜாதகத்தை ரெஃபரன்ஸா வச்சு பெண் ஜாதகத்தை செக் பண்ண போறோம். ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானானா எந்த கிரகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா ராகுவை வச்சுக்கலாம் சார். ஆண் ஜாதகத்தை பாக்குறீங்க, ராகு தான் நடப்பு தசனானா இருக்காரு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இந்த ராகு வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல, அதாவது பெண் ஜாதகத்துல எக்காரணத்தை கொண்டும் 6ஐயோ 8ஐயோ 12ஐயோ வீரியமா கனெக்ட் ஆயிருக்க கூடாது. அதாவது ஆண் ஜாதகத்துல நடப்பு தசனானா வந்த ராகு பெண் ஜாதகத்துல தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வாயிலாக 6ஐயோ 8ஐயோ 12ஐயோ வீரியமா கனெக்ட் ஆயிருக்க கூடாது. இதற்கான காரணம் என்ன சார் அப்படின்னு நண்பர்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மேரேஜ் மேட்சிங் ப்ரொசீஜர்ல ரூல் நம்பர் 2 ஸ்டெப் 2க்கு என்ன காரணங்கள் பார்த்தோமோ, ரூல் நம்பர் 2 ஸ்டெப் 2ல என்ன விளக்கங்கள் பார்த்தோமோ, அதே காரணங்கள் அதே விளக்கங்கள் இங்க ரூல் நம்பர் 4 ஸ்டெப் 6க்கும் அப்ளை ஆகும். அது எப்படிங்கறத சொல்றேன் சார். இப்ப ஸ்கிரீனை பாருங்க, ரூல் நம்பர் 2 ஸ்டெப் 2 கொடுத்திருக்கேன். சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆண் ஜாதகத்துல லக்ன சப்லடா புதன் வராரு அப்படின்னா இந்த ஆண் ஜாதகர் புதனோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவரா இருப்பாரு. அதே போல இந்த ஆண் ஜாதகரை புதனோட மனித உருவம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆண் ஜாதகர் மேல புதனோட தாக்கம் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது புதன் கெட்டிருக்கிற ஒரு பெண் ஜாதகரோட இணைச்சா ஆண் ஜாதகரால பெண்ணுக்கு பிரச்சனை, ஆண் ஜாதகர் எது பண்ணாலும் அது பெண் ஜாதகருக்கு பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஓகேவா? இதே காரணங்கள் இதே விளக்கங்கள் தான் இங்க ரூல் நம்பர் 4 ஸ்டெப் 6க்கும் அப்ளை ஆகும். இப்போ ஸ்கிரீனை பாருங்க சார். அகைன் உங்களுக்கு ரூல் நம்பர் 4 ஸ்டெப் 6 கொடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துல நடப்பு தசாநாதன் ராகுன்னு கொடுத்திருக்கேன். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆண் ஜாதகர் ராகுவோட தசை ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ராகுவோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவரா இருப்பாரு. அதாவது ராகு தசை ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த ஆண் ஜாதகரை மனித உருவத்தில் இருக்கிற ராகுனே சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன் சார், ஏன் சார் 12 பாவங்கள்ல எப்படி லக்ன பாவத்துல ஜாதகரின் எண்ணங்கள் செயல்கள் குணங்கள் இருக்கோ அதே போல நவ கிரகங்கள்ல சந்திரன் கிட்டதான் ஜாதகரோட எண்ணங்கள் செயல்கள் குணங்கள் இருக்கு. தசாநாதன் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சந்திரனை ஆளக்கூடிய கிரகமா இருப்பாரு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது தசாநாதன் தான் சந்திரன் வழியா ஒரு ஜாதகரோட எண்ணங்கள் செயல்கள் குணங்களை கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஜாதகரோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணலே போதும் சார், ஜாதகரே கண்ட்ரோல் பண்ண மாதிரி. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண் ஜாதகர் ராகுவோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர், ராகுவோட மனித உருவம்னே சொல்லலாம், தப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது ராகு கெட்டிருக்கிற பெண் ஜாதகரோட இந்த ஆண் ஜாதகரை நினைச்சா கண்டிப்பா இந்த ஆண் ஜாதகரால பெண் ஜாதகருக்கு பிரச்சனை தான். ஆண் ஜாதகர் எது பண்ணாலும் அது பெண் ஜாதகருக்கு பிரச்சனையில போய் தான் முடியும். இங்க ஆண் ஜாதகருக்கு ராகு ஒற்றைப்படை பாவங்களை கனெக்ட் ஆயிருந்தா எதேச்சியா ஒரு விஷயம் பண்ணா கூட பெண் ஜாதகருக்கு பிரச்சனையில போய் முடியும். தெரிஞ்சு எதுவும் தப்பு பண்ண மாட்டாரு, எதேச்சியா ஒரு விஷயம் பண்ணுவாரு, அது பெண் ஜாதகருக்கு பிரச்சனையில போய் முடிஞ்சிடும், வலி வேதனைகளை தரும். இதுவே ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானான ஒரு ராகு 2, 4, 6, 10 போன்ற பாவங்களை கனெக்ட் ஆயிருந்தா ஆண் ஜாதகர் வேணும்னே ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலமா பெண் ஜாதகருக்கு வலி வேதனை பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஓகேவா? ஆக மொத்தம் இங்க ஆண் ஜாதகரால பெண் ஜாதகருக்கு பிரச்சனை தான். அதனால சார் இந்த மாதிரி அமைப்பை பொருந்தாத அமைப்புன்னு சொல்றேன். ஓகேவா? அடுத்து இங்க ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார், கேர்ஃபுல்லா கவனிங்க. அதாவது பொருத்தம் பாக்குறீங்க, ஆண் பெண் 2 பேர்ல ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானானா ராகு வந்திருக்காரு. பட் இந்த ஆண் ஜாதகர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராகு தசை எண்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசையில செவ்வாய் புத்தி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படியும் இன்னும் 1 இயர் வாக்குல இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசையே முடிஞ்சு போயிடும்.
ஏன்னா ராகு திசையில செவ்வாய் புத்தியோட அளவு பாத்தீங்கன்னா 1 இயர் சம்திங் இருக்கும். ராகு திசையில செவ்வாய் புத்தி தான் கடைசி புத்தி. அப்ப எப்படியும் இந்த ஆண் ஜாதகருக்கு 1 இயர் வாக்குலயே ராகு தசை டோட்டலா முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது ஆண் ஜாதகத்துல ராகுவை மட்டும் கன்சிடர் பண்ணா பத்தாது. ராகுவுக்கு அடுத்து தசை நடத்த வர குருவையும் கன்சிடர் பண்ணணும். எப்படி ஆண் ஜாதகத்துல நடப்பு தசாநாதன் ராகுன்னு சொல்லி பெண் ஜாதகத்துல ராகுவோட தொடர்பு 6, 8, 12 இருக்க கூடாதுன்னு சொன்னோமோ, அதே போல ராகுவுக்கு அடுத்து தசை நடத்த வர குருவும் பெண் ஜாதகத்துல 6, 8, 12 கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். குருவும் பெண் ஜாதகத்துல 6, 8, 12 கனெக்ட் ஆயிருக்க கூடாது. ஏன் தெரியுமா சார்? திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வருட வாழ்க்கை இல்ல, அது 30-40 வருஷத்தை கடந்து போற வாழ்க்கை. ஓகேவா? 30-40 வருஷம்லாம் செக் பண்ண வேண்டியது இல்ல, 10 வருஷம் செக் பண்ணா போதும். அதாவது மேரேஜ் டேட்ல இருந்து 10 வருஷம் கன்சிடர் பண்ணா போதும். ஏன்னா டிவோர்ஸ் கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கு, இல்ல அப்படின்னா ரேரா 5 to 10 இயர்ஸ்க்குள்ள வருது. என்ன சார் ரூல் நம்பர் 3க்கு வந்து 5 இயர்ஸ் சொன்னீங்க, இங்க 10 இயர்ஸ் சொல்றீங்கன்னு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் சார். ரூல் நம்பர் 3க்கு வெயிட்டேஜ் கம்மி, 3 ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருந்தேன். பட் ரூல் நம்பர் 4க்கு அதை விட அதிகம் வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது ரூல் நம்பர் 4ஓட தாக்கம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு 5 இயர்ஸ் அப்படிங்கறத 10 இயர்ஸா எடுத்துக்கோங்க. அப்ப மேரேஜ் டேட்ல இருந்து 10 இயர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும். சோ அதான் இங்க கீழே 2 சென்டென்ஸ்ல கொடுத்திருக்கேன் பாருங்க, இது வரைக்கும் சொன்னதை. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒருவேளை பொருத்தம் பார்க்கும் சமயத்தில், அதாவது திருமணம் நடைபெறும் காலத்தின் போது ஆண் ஜாதகருக்கு ராகு தசை என்பது முடியும் தருவாயில் இருந்தால் அடுத்து வரவிருக்கும் குரு தசையையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 1 இயருக்கு செக் பண்ணா பத்தாது. அதாவது சார் ராகு தசை இன்னும் 1 இயர்ல முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகு மட்டும் செக் பண்றீங்க, ராகு வந்து 6, 8, 12 இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அடுத்து வர குரு வந்து 6, 8, 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ் நடக்கும், 1 இயர் லைஃப் நல்லா போகும். பட் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துடும், அது பிரிவுல கூட கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால இது டேஞ்சர். ஒரு தசையோட எண்ட்ல இருக்காரு ஜாதகர் அப்படின்னா அடுத்த தசையை நீங்க கன்சிடர் பண்ணணும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க, இந்த விதி 4ல் திருமணம் நடைபெறும் காலத்திலிருந்து சுமார் 10 வருடம் காலம் வரை ஆண் ஜாதகருக்கு தசை நடத்த உள்ள கிரகங்களை கருத்தில் எடுத்துக் கொள்வது சிறப்பு. சார் 5 இயர்ஸ் பார்த்தா ஓகே தான், பட் இந்த விதிக்கு கொஞ்சம் வீரியம் அதிகம் அப்படிங்கிறதுனால, இந்த விதியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால 10 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்க சொல்றேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம் சார் 5 இயர்ஸ் கடந்தும் சில பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்க, அது இந்த மாதிரி விதியெல்லாம் அப்ளை ஆகும்போது தான். ஸோ அதனால தான் சொல்றேன், சேஃபர் சைடுக்கு 10 இயர்ஸ் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தசையோட எண்ணில் ஜாதகர் இருக்காரு, குறிப்பா இந்த ஸ்டெப்ல 6வது ஸ்டெப்ல ஆண் ஜாதகர் ஒரு தசையோட எண்ணில் இருக்காரு, நீங்க மேட்சிங் பார்க்கும்போது அப்படின்னா அடுத்த தசாநாதனை நீங்க கன்சிடர் பண்ணணும். அதுக்குன்னு இங்க வந்து சார் ராகு தசை தான் 1 இயர்ல முடிஞ்சு போயிருமே, அடுத்து வர குருவை மட்டும் செக் பண்ணா போதுமே, குரு மட்டும் 6, 8, 12 கனெக்ட் ஆகாம இருந்தா போதுமே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது சார். மொதல் 1 இயரும் குரூஷியல் தான். ஆக்சுவலா மொதல் 1 இயர் தான் ரொம்ப முக்கியம். 6 மாசத்திலே திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து 2 கிரகத்தையுமே பார்க்கணும் சார், இதை கேஷுவலா ஹேண்டில் பண்ண கூடாது. இப்போ ஸ்கிரீனை பாருங்க சார், ராகுவை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க பொருத்தம் பார்க்கும்போது ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானான ராகு வந்திருக்காரு. இந்த ராகு தசையில ஆண் ஜாதகருக்கு 10 வருஷத்துக்கு மேல பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆண் ஜாதகத்துல ராகுவை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். இப்ப அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது சார் ஆண் ஜாதகத்துல ராகு தசை நடப்புல இருக்கு, இந்த ராகு தசையில பேலன்ஸ் 10 வருஷத்துக்கு மேல இருக்கு, அப்படி இருக்கும்போது ஆண் ஜாதகத்துல ராகுவை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். ஓகே, ஒருவேளை இதே ஆண் ஜாதகத்துல ராகுவுக்கு அடுத்து தசை நடத்த வர குரு, அதாவது இதே ஆண் ஜாதகத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம் தசை நடத்த வர குரு பெண் ஜாதகத்துல 6, 8, 12 போன்ற பாவங்களை கனெக்ட் ஆகி கெட்டிருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். சொல்றேன் சார். அதாவது ஆண் ஜாதகத்துல ராகு திசையில பேலன்ஸ் 10 வருஷம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த 10 வருஷ காலகட்டத்துல பெண் ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கிற பட்சத்துல
இந்த பெண் ஜாதகருக்கு ஆண் ஜாதகரை பற்றின ஒரு புரிதல் கிடைச்சிரும். ராகு தசை முடிஞ்சு ஆண் ஜாதகருக்கு குரு தசை வரும்போது ஆண் ஜாதகரால இந்த பெண் ஜாதகருக்கு பிரச்சனை வந்தாலும் அது இந்த பெண் ஜாதகருக்கு பெரிய பிரச்சனையா தராது, பெரிய பிரச்சனையா மாறாது. ஏன்னா பெண் ஜாதகருக்கு ஏற்கனவே ஒரு புரிதல் கிடைச்சறதுனால பிரச்சனை வந்தா கூட அதை பெருசு பண்ண மாட்டாங்க, அதை ஈஸியா எடுத்துப்பாங்க, இல்ல பிளெக்சிபிளா போயிருவாங்க, இல்ல விட்டு கொடுத்து போயிருவாங்க. அப்படி எடுத்துக்கணும் சார் ஆக்சுவலா. பட் பிரச்சனை வரும், வராதுன்னா சொல்ல மாட்டேன். அந்த பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா 10 வருட வாழ்க்கை என்பது இந்த பெண் ஜாதகருக்கு ஆணை பற்றின ஒரு புரிதலை கொடுத்துரும். சரி, ஓகே. இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தா, அதாவது ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானானா வர ராகு பெண் ஜாதகத்துல 6, 8, 12 போன்ற பாவங்களை வீரியமா கனெக்ட் ஆயிருந்தா பொருத்தவே கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது சார். இந்த விதிக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. அந்த விதிவிலக்குகள் அப்ளை ஆகிற பட்சத்துல இந்த விதியை பைபாஸ் பண்ணி தாராளமா இவங்க 2 பேரையும் பொருத்தலாம். அதாவது சார், இதுவரைக்கும் பார்த்த விதிகள்ல பாத்தீங்கன்னா விதிவிலக்குகளை ஏதாவது ஒரு ஜாதகத்துல தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது யாருக்கு பிரச்சனையா இருக்கோ அவங்க ஜாதகத்துல தான் நம்ம விதிவிலக்க செக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 4வது விதியில பாத்தீங்கன்னா விதிவிலக்க நம்ம 2 ஜாதகத்திலையும் செக் பண்ண முடியும். 2 ஜாதகத்துல ஏதாவது ஒரு ஜாதகத்துல விதிவிலக்கு அப்ளை ஆனாலே இந்த விதியை பைபாஸ் பண்ணிடலாம். இங்க ஆண் ஜாதகரால பெண் ஜாதகருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பெண் ஜாதகத்துல, அதாவது வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல எப்படி விதிவிலக்க செக் பண்றதுன்னு பார்க்கலாம் சார். இங்க ஸ்கிரீன்ல பாருங்க, பாட்டம்ல விதிவிலக்குன்னு ஹெட்டிங் கொடுத்திருக்கேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் கொடுத்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல விதிவிலக்கு எப்படி செக் பண்றது அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஏற்கனவே பார்த்ததுதான், ரூல் நம்பர் 2 ஸ்டெப் 2ல பார்த்ததுதான், புதுசா ஒண்ணும் கிடையாது. என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. 7ஆம் பாவ அதிபதியும் களத்திர காரகரும் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான 5, 7, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு பெற்றிருந்தால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது. அதாவது சார், இங்க ஆண் ஜாதகர் ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்னு பார்த்தோம். அதாவது இந்த ஆண் ஜாதகரை ராகுவின் மனித உருவம்னே சொல்லலாம்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆண் ஜாதகரை ராகு கெட்டிருக்கிற ஒரு பெண் ஜாதகரோட இணைச்சா இந்த ஆண் ஜாதகரால பெண் ஜாதகருக்கு பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண் ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய காரணிகளை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பெண் ஜாதகருக்கு கணவரால பிரச்சனைன்னு வருது இந்த அமைப்புப்படி. அப்ப இந்த பெண் ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய காரணிகளான 7ஆம் பாவ அதிபதியையும் களத்திர காரகர் செவ்வாய் பகவானையும் அனலைஸ் பண்ணணும். இங்க ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானன் ராகுன்னு கொடுத்திருக்கேன் சார். அந்த ராகு பெண் ஜாதகத்துல 8 கனெக்ட் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ராகு பெண் ஜாதகத்துல 8 தொடர்புன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப பெண் ஜாதகத்துல 7ஆம் பாவ அதிபதியும் செவ்வாய் பகவானும் 8 உடைக்கிற 7 கனெக்ட் ஆகணும். இல்ல அப்படின்னா 8 உடைக்கிற 3 கனெக்ட் ஆகணும். அதாவது ராகுவோட தொடர்பை வலுவிழக்க செய்யணும். அதாவது 7ஆம் பாவ அதிபதியும் செவ்வாய் பகவானும் ஜாதகத்துல 3 7 கனெக்ட் ஆகும் போது கணவரால பிரச்சனை இல்லைன்னு தெரிய வருது. அதே போல அந்த ராகுவோட தொடர்பை இழுத்து பிடிக்கும். ராகுவோட தொடர்பை 8 சொன்னா அந்த 8 இழுத்து பிடிக்கும். சோ அதனாலதான் விதிவிலக்குல வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்கேன். அதாவது 6, 8, 12 3 பாவங்கள் இருக்குன்னா 5, 7, 11 3மே வரணும். 8 மட்டும் இருக்குன்னா 7 வந்தா போதும். இல்ல 7 வரலையா 8 உடைக்கிற 3 வந்தாலும் போதும். அதான் சார் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ரூல் நம்பர் 2 ஸ்டெப் 2ல பார்த்த விதிவிலக்கு தான். இதுல ஜாஸ்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. லக்ன உபநட்சத்திர அதிபதி 5, 7, 11 போன்ற நல்ல பாவங்களை தொடர்பு பெறுவது சிறப்பு. அதாவது சார், பெண் ஜாதகத்துல ராகுவோட தொடர்பு 8ன்னு வச்சுக்கோங்களேன். அதே பெண் ஜாதகத்துல லக்ன சப்ளாடு 7னா அந்த ராகுவோட தொடர்பு 8 பெருசா வேலை செய்யாது. ஏன்னா ஒரு ஜாதகத்துல லக்னம் 7 கனெக்ட் ஆனாலே அந்த ஜாதகத்துல 8 பெருசா வேலை செய்யாது. அதான் இங்க செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பார்த்த விளக்கங்கள் தான் சார், ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட், அதாவது இந்த வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன்ல,
விதிவிலக்க பொறுத்த வரைக்கும். இந்த 2 பாயிண்ட்டும் அப்ளை ஆனா சூப்பர். பட் ரெண்டாவது பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது முதல் பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். முதல் பாயிண்ட் மட்டும் அப்ளை ஆனாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இதான் சார் நீங்க வந்து வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல செக் பண்ணணும். சரி, ஓகே, வாழ்க்கை துணையில இந்த மாதிரி அமைப்பு இல்லையா, பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. அடுத்தது வாடிக்கையாளரோட ஜாதகத்திலே நீங்க விதிவிலக்க செக் பண்ணலாம். அது என்னன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. விதிவிலக்குல செகண்ட் பாயிண்டா கொடுத்துருக்கேன் பாருங்க, அதாவது செகண்ட் சென்டென்ஸா கொடுத்துருக்கேன் பாருங்க. வாடிக்கையாளரின் ஜாதகத்தில் தசாநாதனாக உள்ள ராகுவிற்கு எதிரான நிலையில் குறைந்தது 5 கிரகங்கள் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது. அதாவது சார், ஒரு கிரகம் தசை எடுத்ததுன்னா டோட்டலா அந்த கிரகத்தோட கண்ட்ரோல்ல ஜாதகர் வந்துட மாட்டாரு. அந்த கிரகத்தோட தசையில அகைன் 9 கிரகங்கள் புத்திங்கிற பேர்ல வந்துட்டு போகும். அந்த 9 புத்திகள் இருக்குல்ல, ராகுவை விட்டுருங்க, மீதி 8 கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 8 கிரகங்கள் மெஜாரிட்டி ராகுவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் ராகுவுக்கு பவர் இருக்கும். இதுவே ராகுவை தவிர இருக்கிற மீதி 8 கிரகங்கள்ல 5 கிரகங்கள் ராகுவுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா, ராகுவுக்கு எதிராக கொடி பிடிச்சாங்க அப்படின்னா ராகு தன்னோட பலத்தை இழந்துருவாரு. மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது ராகு இழந்துறதுனால ராகுவுக்கு அங்க பவர் போயிரும். அப்ப ஆண் ஜாதகத்துல நடப்பு தசை ராகு தசையாவே இருக்கட்டும், ராகு தொடர்பு கொள்ற பாவங்களுக்கு எதிரான பாவங்களை அதே ஆண் ஜாதகத்துல ஒரு 5 கிரகங்கள் கனெக்ட் ஆயிருந்தா ராகு தன்னோட பலத்தை இழந்து விடுவார். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆண் ஜாதகரை ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்னு சொல்ல முடியாது. அதே போல இந்த ஆண் ஜாதகரை மனித உருவத்தில் இருக்கிற ராகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண் ஜாதகத்துல ராகு தன்னோட பலத்தை இழந்துடுறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண் ஜாதகரோட எண்ணங்கள், செயல்கள், குணங்கள் எல்லாம் பெரும்பாலும் ராகுவின் காரகத்துவங்கள் ரீதியா இருக்காது. ராகு தசை நடந்தாலும் இந்த ஆண் ஜாதகருக்கு எண்ணங்களும் சரி, குணங்களும் சரி, செயல்களும் சரி ராகுவோட காரகத்துவங்கள் ரீதியா இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஆண் ஜாதகரால இந்த பெண் ஜாதகருக்கு பிரச்சனைகள் வராது. அதான் சார் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் சார், இப்ப கேஸ் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு பால் காய்ச்சறீங்க சார். ஆக்சுவலா ஓகேவா, பால் நல்லா பொங்கி வருது. பால் பொங்குறத கட்டுப்படுத்தணும்னா அந்த பாத்திரத்தை அப்படியே கேஸ் ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். இல்ல அப்படின்னா கேஸ் ஸ்டவ்ல கேஸ் ஆஃப் பண்ணா போதும். பாத்திரத்தை கேஸ் ஸ்டவ்ல இருந்து இறக்கி வைக்கிறது வந்து வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல விதிவிலக்க செக் பண்ற மாதிரி, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்றது வந்து வாடிக்கையாளரோட ஜாதகத்துல விதிவிலக்க செக் பண்ற மாதிரி. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல சார், அது என்னது, எரியிற நெருப்பை நிறுத்தினா கொதிக்கிற தண்ணி தன்னால அடங்கி போயிடும். சோ அது போலதான் சார், நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்ல வந்து பால் காய்ச்சறீங்க அப்படின்னா, பால் பொங்கி வருது அப்படின்னா பால் பாத்திரத்தை இறக்கி வைக்கணும் கூட அவசியம் இல்லை, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே போதும். அதாவது இங்க ஆண் ஜாதகத்துல நடப்பு தசான ராகு வந்திருக்காரா, ஆண் ஜாதகத்துல ராகு தன்னோட பலத்தை இழந்தாலே போதும். ஆண் ஜாதகர்கிட்ட ராகுவோட ஆதிக்கம் இருக்காது. ஆண் ஜாதகரோட எண்ணங்கள், குணங்கள், செயல்பாடுகள் ராகு சம்பந்தமா இருக்காது. அதனால பெண் ஜாதகருக்கு ராகு கெட்டிருந்தாலும் ஆண் ஜாதகரால பிரச்சனைகள் வராது. இதுதான் சார் விதிவிலக்குல 2வது சென்டென்ஸ். அதாவது வாடிக்கையாளரோட ஜாதகத்துல விதிவிலக்க செக் பண்றோம்ல, அந்த பாயிண்ட் இந்த விஷயத்தை தான் சொல்லுது. ஓகேவா? இப்ப இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா ராகு இருக்கிற நிலைக்கு எதிரான நிலையில 5 கிரகங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். டோன்ட் வரி, இது சம்பந்தமா செப்பரேட்டா ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லைடு ஒன்று கொடுக்குறேன். அதன் மூலமா ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நம்ம இப்போ விதிவிலக்குல 2வது சென்டென்ஸை செக் பண்ண போறோம். அதாவது விதிவிலக்க வாடிக்கையாளரோட ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல செக் பண்ண போறோம். ஓகேவா? ஆண் ஜாதகத்துல நடப்பு தசை ராகு தசைன்னு பார்த்தோம். சோ அதான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ஆண் ஜாதகத்துல தசானான் ராகுன்னு கொடுத்து 2-10 கொடுத்திருக்கேன். அதாவது ஆண் ஜாதகத்துல நடப்பு தசானான வர ராகு தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியா 2-10 கனெக்ட் ஆயிருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க சார். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா? அப்புறம் சென்டர்ல பாருங்க,
ராகு திசையில வரக்கூடிய 9 புத்திகளை லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ராகு திசையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புத்தியா ராகு புத்தி வரும், சுய புத்தி. அதுக்கப்புறம் குரு புத்தி வரும், அப்புறம் நட்சத்திர வரிசையில கண்டினியூ ஆகும். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா ராகு திசையில செவ்வாய் புத்தி வரும். அதுதான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ராகு திசையில ராகு புத்தி பாத்தீங்கன்னா புத்தி 2-10 தான் காமிக்கணும். சுய புத்தின்னு பார்க்கும்போது தசையில வர தொடர்பு தான் புத்தியிலையும் வரும். 2-10. ஓகேவா? இந்த ராகு திசை ராகு புத்தியில தசாநாதனே புத்திநாதனா இருக்கிறதுனால ராகு ஜாதகரை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதாவது சார் சுருக்கமா சொல்லணும்னா இங்க தசாநாதன் ராகுவே புத்திநாதனாவும் வந்திருக்கிறதுனால இங்க தசாநாதன் காட்டுற 2-10 செயல்படும். ஆண் ஜாதகர் இங்க டோட்டலா ராகுவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. சோ அதான் இங்க கண்ட்ரோல்ல தசாநாதன் கொடுத்திருக்கேன். ராகு தசை ராகு புத்தி நடக்கும் போது இந்த ஆண் ஜாதகர் தசாநாதன் ராகுவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. ஓகே, அடுத்து ராகு தசை குரு புத்தி நடக்கும் போது என்ன நடக்கும்? குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 3-9 கனெக்ட் ஆயிருக்காருன்னு கொடுத்திருக்கேன். ராகு பாத்தீங்கன்னா 2-10 புறம் சார்ந்த பாவங்கள், குரு பாத்தீங்கன்னா 3-9 கனெக்ஷன் அகம் சார்ந்த பாவங்கள். இங்க குறிப்பா பாருங்க, குரு காட்டுற பாவங்கள் குறிப்பா 9ஆம் பாவம் ராகு தொடர்பா இருக்கிற 2-10க்கு முரண்பட்ட அமைப்புல இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க யுத்தம் நடக்கும். தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இங்க யுத்தம் நடக்கும். யுத்தத்துல யார் சார் ஜெயிப்பா? குரு தான் ஜெயிப்பாரு. ஏன்னா குரு தொடர்பா இருக்கிற 9ஆம் பாவம் ஒரு பாவம் போதும் ராகு தொடர்பா இருக்கிற 2-10 அச்சு வச்சு காலி பண்றதுக்கு. ஏன்னா குரு தொடர்பா இருக்கிற 9ஆம் பாவம் 2க்கு 8 வரும், அதே போல 10க்கு 12 வரும். அப்ப குரு காட்டுற 9ஆம் பாவம் ராகு தொடர்பா இருக்கிற 2ஆம் பாவத்தையும் உடைக்கும், 10ஆம் பாவத்தையும் உடைக்கும். அப்ப இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசை குரு புத்தி நடக்கும் போது குரு காட்டுற 3-9 தான் செயல்படும். அப்ப இந்த ஆண் ஜாதகர் குருவோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பாரு. எப்ப? ராகு தசை குரு புத்தி நடக்கும் போது. அதான் இங்க கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ராகு தசை குரு புத்தியின் போது இந்த ஆண் ஜாதகர் புத்திநாதன் குருவோட கண்ட்ரோல்ல இருப்பாரு, ராகுவோட கண்ட்ரோல்ல இல்ல. ஓகேவா? ஏன்னா இங்க யுத்தத்துல குரு ஜெயிச்சறாரு. அடுத்து இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசை சனி புத்தி நடக்கும் போது என்ன ஆகும்? சனி பாத்தீங்கன்னா இந்த ஆண் ஜாதகத்துல 1-5 லிங்க் ஆயிருக்காருன்னு கொடுத்திருக்கேன். இந்த 1-5ல 5ஆம் பாவம் ராகு தொடர்பா இருக்கிற 10ஆம் பாவத்தை உடைச்சு விட்டுரும். அதே மாதிரி 5ஆம் பாவம் ராகு தொடர்பா இருக்கிற 2ஆம் பாவத்தை பெருமளவு கெடுக்கும். ஃபுல்லா கெடுக்காது, பட் பெருமளவு கெடுக்கும். அடுத்து சனி வந்து லக்னத்தை வச்சிருக்காரு, பட் லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8-12 தோஷம் இல்ல, 2க்கு 12 வந்தாலுமே லக்னம் வந்து 2 கெடுக்காது. பட் இருந்தாலும் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சனி காட்டுற 1-5 கெடுக்கிற மாதிரி ராகுவோட தொடர்புல எந்த பாவமும் இல்ல. சனி காட்டுற லக்னத்தை கெடுக்கணும் அப்படின்னா 8-12 ராகு வச்சிருக்கணும், இல்ல. சனி காட்டுற 5ஆம் பாவத்தை கெடுக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் ராகு வச்சிருக்கணும், அதுவும் இல்ல. அப்ப சனி காட்டுற 1-5 வீரியமா செயல்படும். சனி தொடர்பா இருக்கிற 1-5 வீரியமா செயல்படுதுன்னா இங்க ராகு தொடர்பா இருக்கிற 2-10 இயங்காது. 10ஆம் பாவம் சுத்தமா இயங்காது, 2ஆம் பாவம் கொஞ்சம் இயங்குற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட் ஆயிரும். ஏன்னா 5 வந்து 2 டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லக்னமும் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் டிஸ்டர்ப் பண்றதுனால அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க புத்திநாதன் சனி ஜெயிச்சிருவாரு. இங்கேயும் ராகுதச சனி புத்தியிலேயும் யுத்தம் நடக்கும் சார். ஏன்னா ராகு தொடர்பா இருக்கிற பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள், சனி தொடர்பா இருக்கிற பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கள். யுத்தம் நடக்கும், யுத்தத்துல சனி ஜெயிச்சிருவாரு. அதனால இங்கேயும் பாருங்க கண்ட்ரோல்ல புத்திநாதன் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த ஆண் ஜாதகருக்கு ராகுதச சனி புத்தி நடக்கும் போதும் புத்திநாதனோட கண்ட்ரோல்ல தான் ஆண் ஜாதகர் இருப்பாரே ஒழிய தசாநாதன் ராகுவோட கண்ட்ரோல்ல இல்ல. ஓகேவா? அடுத்து ராகுதச புதன் புத்தியில என்ன சார் ஆகும்? புதன் பாத்தீங்கன்னா இந்த ஆண் ஜாதகத்துல 9ஆம் பாவத்தை கனெக்ட் ஆயிருக்காருன்னு கொடுத்திருக்கேன். புதன் தொடர்பா இருக்கிற 9ஆம் பாவம் ஒரு பாவம் போதும். அதாவது புதன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 1, 3, 5, 9 தொடர்பு சார். இதுல புதன் தொடர்பா இருக்கிற 9ஆம் பாவம் ஒரு பாவம் போதும் தசாநாதன் ராகு தொடர்பா இருக்கிற 2-10 அச்சு வச்சு காலி பண்றதுக்கு. இங்கேயும் தசாநாதன் ராகு தன்னோட பலத்தை இழந்துருவாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா புத்திநாதன் புதன் ஜெயிச்சிருவாரு. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல புத்திநாதன் கொடுத்திருக்கேன்.
இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 4 புத்திகள் முடிஞ்சிருக்கு சார். சுய புத்தியில மட்டும்தான் ராகு இந்த ஆண் ஜாதகரை கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீதி 3 புத்திகள் போதும் ராகு தன்னோட பலத்தை இழந்துடுறாரு. மீதி 3 புத்திகள்ல புத்திநாதன் தான் இந்த ஆண் ஜாதகரை கண்ட்ரோல் பண்றாங்க. அதான் மறந்துடக்கூடாது. அடுத்து இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசை கேது புத்தி நடக்கும்போது என்ன சார் ஆகும்? இங்கேயும் பாருங்க, கேது வந்து 3 9 தொடர்பு, குறிப்பா 9 இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்கேயும் ராகு தன்னோட பலத்தை இழந்துருவாரு. அப்ப ராகு தசை கேது புத்தி நடக்கும் போதும் கண்ட்ரோல் வந்து இந்த ஆண் ஜாதகரோட கண்ட்ரோல் வந்து புத்திநாதன் கேது கிட்ட தான் இருக்கும். அடுத்தது ராகு தசை சுக்கிர புத்தி நடக்கும் போது சுக்கிரன் 3 9 தொடர்பா, 9ஆம் பாவம் ஒரு பாவம் போதும் ராகு தொடர்பா இருக்கிற 2 10 உடைக்கிறதுக்கு. அப்ப இங்கேயும் புத்திநாதன் கிட்ட தான் பவர் இருக்கும். ராகு தசை சுக்கிர புத்தி நடக்கும் போதும் இந்த ஆண் ஜாதகரோட கண்ட்ரோல் புத்திநாதன் சுக்கிரன் கிட்ட இருக்கும். ஓகேவா? அடுத்தது ராகு தசை சூரிய புத்தி நடக்கும்போது என்ன சார் ஆகும்? இங்க ஆண் ஜாதகத்துல சூரியன் பாத்தீங்கன்னா 7 11 கனெக்ட் ஆயிருக்காரு. நல்லா கவனிங்க சார். இங்க ராகு வந்து புறம் சார்ந்த பாவங்கள், சூரியன் பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த பாவங்கள். கண்டிப்பா முரண்பட்ட அமைப்புல தான் இருக்கு, யுத்தம் நடக்கும். ஆனா இங்க யுத்தத்துல யார் சார் ஜெயிப்பா? தசானான் ராகு ஜெயிச்சிருவாரு. ஏன்னா இங்க தசானான் ராகு தொடர்பா இருக்கிற 2ஆம் பாவம் புத்திநாதன் சூரியன் தொடர்பா இருக்கிற 7ஆம் பாவத்தை உடைச்சு விட்டுரும். ஏன்னா 2ஆம் பாவம் 7க்கு 8ஆ வரும். அதுக்கப்புறம் தசாநாதன் தொடர்பா இருக்கிற தசானான் ராகு தொடர்பா இருக்கிற 10ஆம் பாவம் புத்திநாதன் சூரியன் தொடர்பா இருக்கிற 11ஆம் பாவத்தை உடைச்சு விட்டுரும். ஏன்னா 10ஆம் பாவம் 11க்கு 12ஆ வரும். அப்படி பார்க்கும்போது இங்க புத்திநாதன் சூரியன் காட்டுற 2 பாவங்களும் அவுட்டு, 7ம் காலி 11ம் காலி. அதனால இங்க தசானான் ராகு ஜெயிச்சிருவாரு. அப்ப இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசை சூரிய புத்தி நடக்கும் போது இந்த ஆண் ஜாதகர் தசானான் ராகுவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. அதான் இங்க கண்ட்ரோல்ல தசாநாதன் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து இந்த ஆண் ஜாதகருக்கு ராகு தசையில சந்திர புத்தி நடக்கும் போது என்ன சார் ஆகும்? அதாவது சந்திரனோட தொடர்பு தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இங்க வந்து ராகு தசையில சந்திர புத்தியில சந்திரனோட தொடர்பு என்னவோ அதை கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஆண் ஜாதகத்துல சந்திரனோட தொடர்பா 4 6 கொடுத்திருக்கேன். தசாநாதன் ராகு 2 10, புத்திநாதன் சந்திரன் பாத்தீங்கன்னா 4 6, எல்லாமே ஒரே அணி, புறம் சார்ந்த பாவங்கள். அப்ப தசானான் ராகு காட்டுற பாவங்களும் செயல்படும், புத்திநாதன் சந்திரன் காட்டுற பாவங்களும் செயல்படும். அப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல ராகு தசை சந்திர புத்தியில இந்த ஆண் ஜாதகர் 2 கிரகத்தோட கண்ட்ரோல்லே இருப்பாரு. ராகுவோட கண்ட்ரோல்லே இருப்பாரு, சந்திரனோட கண்ட்ரோல்லே இருப்பாரு. அதனாலதான் இங்க கண்ட்ரோல்ல பகிர்வன் கொடுத்திருக்கேன். 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ராகு திசையில கடைசி புத்தி செவ்வாய் புத்தியில என்ன சார் நடக்கும்? செவ்வாயோட தொடர்பா இந்த ஆண் ஜாதகத்துல 3 7 9 11 கொடுத்திருக்கேன். சிம்பிள். செவ்வாய் தொடர்பா இருக்கிற 9ஆம் பாவம் ஒரு பாவம் போதும் ராகு தொடர்பா இருக்கிற 2 10 உடைக்கிறதுக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து புத்திநாதன் செவ்வாய் ஜெயிச்சிருவாரு. அதனால ராகு தசை செவ்வாய் புத்தி நடக்கும் போது இங்க ஆண் ஜாதகர் செவ்வாயோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு, புத்திநாதன் செவ்வாயோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. அதனாலதான் கண்ட்ரோல்ல புத்திநாதன் கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க சார், மொத்தம் 9 புத்திகள். அந்த 9 புத்திகள்ல 3 புத்திகள்ல தான் ராகு தன்னோட பவரை காட்டுறாரு. அதாவது இந்த ஆண் ஜாதகரை கண்ட்ரோல் பண்றாரு. சுய புத்தி ஒண்ணு, அடுத்தது சூரியனை யுத்தத்துல தோக்கடிக்கிறதுனால இன்னொன்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர புத்தி வந்து ராகுவுக்கு ஆதரவா இருக்கிறதுனால ராகு அங்க செயல்படுவாரு. சந்திரனும் செயல்படும், பட் ராகுவும் செயல்படுறதுனால அங்கேயும் ஒரு கவுண்ட் எடுத்துக்கணும். டோட்டலா பாத்தீங்கன்னா 9 புத்திகள்ல 3 புத்திகள்ல தான் தசானான் ராகு செயல்படுறாரு. அதான் கொடுத்திருக்கேன் பாருங்க, ஸ்கோர் 3 out of 9 சொல்லிட்டு 9 புத்தியில 3 புத்திகள்ல தான் ராகுவுக்கு பவரே இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அண்டர் பவர்டுன்னு கொடுத்திருக்கேன். மெஜாரிட்டி அவுட். இங்க பாருங்க, தசானான் ராகுவுக்கு 6 கிரகங்கள் எதிரா இருக்கு. குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், செவ்வாய், இப்படின்னு 6 கிரகங்கள் தசானான் ராகுவுக்கு எதிரா இருக்கு. தசானான் ராகுவுக்கு எதிராக 6 கிரகங்கள் கொடி பிடிக்கிறாங்க. அதனால இங்க தசானான் ராகு தன்னோட பலத்தை இழந்துடுறாரு.
அதுவும் குறிப்பா பாருங்க சார், ராகு தசை ராகு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய புத்தி வரைக்கும் ராகு தன்னோட பலத்தை இழந்து நிற்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண் ஜாதகர் பெரும்பாலும் ராகுவோட ஆதிக்கத்துல இருக்க மாட்டாரு. இந்த ஆண் ஜாதகரோட எண்ணங்கள், செயல்கள், குணங்கள் பெரும்பாலும் ராகுவோட காரகத்துவங்கள் ரீதியா இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா பெண் ஜாதகத்துல ராகு 6, 8, 12 கனெக்ட் ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சோ அவ்வளவுதான் சார். 4வது விதிக்கு கீழே வர 6வது ஸ்டெப் சம்பந்தமான விளக்கங்கள் முடிஞ்சது. இங்க விதிவிலக்குக்கு பக்கத்துல பாருங்களேன், இருவரில் ஒருவருக்கு விதிவிலக்கு பொருந்தினாலே போதும்னு கொடுத்திருக்கேன். அதாவது சார் 2 பேர் ஜாதகத்திலே நம்ம விதிவிலக்கு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஜாதகத்துல விதிவிலக்கு பொருந்தினாலே போதும். 2 ஜாதகத்திலையும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. 2லையுமே பொருந்தினா சூப்பர். பட் ஏதாவது ஒரு ஜாதகத்துல விதிவிலக்கு பொருந்தினாலே இந்த 4வது விதியை, அதாவது இந்த 6வது ஸ்டெப்பை பைபாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, 6வது ஸ்டெப் சம்பந்தமான விளக்கங்கள் இங்க முடியுது சார். இப்ப அடுத்து 7வது ஸ்டெப் சம்பந்தமா விளக்கங்கள் பார்க்கலாம். அதாவது 4வது விதிக்கு கீழே வர 7வது ஸ்டெப் சம்பந்தமான விளக்கங்கள் பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீனை பாருங்க. ரூல் நம்பர் 4 ஸ்டெப் 7 சம்பந்தமான விளக்கங்கள் கொடுத்திருக்கேன். அதாவது சார் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 6வது ஸ்டெப்பை ஆப்போசிட் ஆங்கிள் பார்க்கறது தான் 7வது ஸ்டெப்பு. அதாவது சார் 6வது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளரோட ஜாதகத்தை, அதாவது ஆண் ஜாதகத்தை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு பெண் ஜாதகத்தை செக் பண்ணணும். 7வது ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை, அதாவது பெண் ஜாதகத்தை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஆண் ஜாதகத்தை செக் பண்ணணும். அதான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்கிரீன்ல டாப்ல கிரீன் கலர் பாக்ஸ்ல பாருங்க, 7வது ஸ்டெப்புக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கேன். வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் தசானானாக உள்ள கிரகம் வாடிக்கையாளரின் ஜாதகத்தில் 6ஆம் பாவ அல்லது 8ஆம் பாவ அல்லது 12ஆம் பாவ தொடர்பை வீரியமாக பெற்றிருக்க கூடாது. இங்க எக்ஸாம்பிளா என்ன எடுத்திருக்கேன், 7வது ஸ்டெப்புக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல, அதாவது பெண் ஜாதகத்துல நடப்பு தசானானா சனி பகவான் எடுத்திருக்கேன். இப்படி இருக்கும்போது சனி பகவான் ஆண் ஜாதகத்துல 6ஐயோ 8ஐயோ 12ஐயோ வீரியமா கனெக்ட் ஆயிருக்க கூடாது. அப்படி கனெக்ட் ஆனா அது பொருந்தாத அமைப்பு. அதே போல இங்க பெண் ஜாதகர் சனி தசையோட எண்ட்ல இருந்தா சனி தசைக்கு அடுத்து வர தசையான புதன் தசையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது பெண் ஜாதகத்தை அனலைஸ் பண்றீங்க சார், பொருத்தம் பார்க்கிற சமயத்துல பெண் ஜாதகர் சனி தசையோட எண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பெண் ஜாதகத்துல சனியை மட்டும் கன்சிடர் பண்ணா பத்தாது, சனிக்கு அடுத்து தசை நடத்த வர புதனையும் கன்சிடர் பண்ணணும். அதனாலதான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. பெண் ஜாதத்துல நடப்பு தசை சனினா சனியும் ஆண் ஜாதத்துல 6, 8, 12 கனெக்ட் ஆகக்கூடாது. அடுத்த தசனான வர புதனும் ஆண் ஜாதகத்துல 6, 8, 12 கனெக்ட் ஆயிருக்க கூடாது. 10 இயர்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஆக்சுவலா. அதுதான் இங்க கீழே கொடுத்துருக்கேன். ஏற்கனவே 6வது ஸ்டெப்ல பார்த்ததா சார், திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல, உங்க டைமை வீணடிக்க விரும்பல. ஓகேவா? அடுத்து விதிவிலக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா விதிவிலக்கு எப்படி செக் பண்றது அப்படிங்கறத இங்க கீழே பாட்டம்ல கொடுத்துருக்கேன். போன ஸ்டெப்ல பார்த்ததுதான் சார். இங்க ஃபர்ஸ்ட் வாடிக்கையாளருக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இங்க வாடிக்கையாளரோட ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் 7ஆம் பாவ அதிபதியையும் ஆண் ஜாதகர் அப்படிங்கிறதுனால களத்திர காரகர் சுக்கிர பகவானை செக் பண்ணணும். அதாவது இங்க மனைவியால் பிரச்சனை அப்படிங்கிறத 7ஆம் பாவ அதிபதியையும் களத்திர காரகர் சுக்கிர பகவானோட தொடர்பையும் பார்க்கணும். இங்க பெண் ஜாதத்துல நடப்பு தசனான் சனி அப்படின்னா ஆண் ஜாதத்துல அந்த சனி 6, 8, 12 கனெக்டா இருக்கும் போது இங்க பெண்ணால ஆணுக்கு பிரச்சனைன்னு வரும். அதனால மனைவியால கணவனுக்கு பிரச்சனை எடுத்துக்கலாம். அப்ப ஆண் ஜாதகத்துல மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள் கட்டுப்படுமா அப்படிங்கறத ஆண் ஜாதகத்துல மனைவியை குறிக்கக்கூடிய காரணிகளான 7ஆம் பாவ அதிபதியையும் களத்திர காரகர் ஆணுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானையும் நீங்க 5, 7, 11 கனெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஆண் ஜாதகத்துல சனி 8 கனெக்டா இருந்தா
அதே ஆண் ஜாதத்துல 7ஆம் பாவ அதிபதியும் கலத்திரக்காரகர் சுக்கிர பகவானும் 7 கனெக்ட் ஆகணும். 8 உடைக்கிற மாதிரி 7 கனெக்ட் ஆகணும். இல்ல அப்படின்னா 8 உடைக்கிற மாதிரி 3 கனெக்ட் ஆகணும். ஓகேவா? இதுவே ஆண் ஜாதகத்துல சனி 12ஆம் பாவத்தை கனெக்ட் ஆயிருந்தார் அப்படின்னா அந்த 12 உடைக்கிற மாதிரி 7ஆம் பாவ அதிபதியும் கலத்திரக்காரகர் சுக்கிர பகவானும் 11 கனெக்ட் ஆகணும். இல்ல 12 உடைக்கிற மாதிரி 7 கனெக்ட் ஆனாலும் ஓகே. இதுதான் விதிவிலக்குல நம்ம வாடிக்கையாளரோட ஜாதகத்தை செக் பண்ணணும். அடுத்து வாடிக்கையாளரோட ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல லக்ன சப்ளட் 5, 7, 11 வந்தாலும் சூப்பர். அதாவது சனி 6, 8, 12 இருக்கும் போது அதே ஆண் ஜாதகத்துல லக்ன சப்ளட் 5, 7, 11 வந்துச்சுன்னா அந்த சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் கட்டுப்படும். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 6ஆவது ஸ்டெப்ல பார்த்த விளக்கங்கள் தான் சார், அப்படியே உல்டாவா பாக்குறோம், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல தசானானா வர சனிக்கு எதிரான நிலையில குறைஞ்சது 5 கிரகங்கள் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தா வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல சனி தன்னோட பலத்தை இழந்துருவாரு. அப்ப இந்த பெண் ஜாதகர் சனியோட ஆதிக்கத்தில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதனால இங்க பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சார். 6ஆவது ஸ்டெப்ல நான் டீடைலா சொல்லியிருப்பேன், அது அப்படியே 7ஆவது ஸ்டெப்புக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த 4வது விதி எவ்வளவு வெயிட்டேஜ் வாங்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த 4வது விதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த 4வது விதியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபி ஜோதிட முறையில் தசை பொருத்தம். இதுல 2 ஸ்டெப்ஸ் வருது. என்னென்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 6 அண்ட் ஸ்டெப் 7. ஓகேவா? 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதோட ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டார்ஸ் சார். ஆக்சுவலா 5 ஸ்டார்ஸ்ல 4 ஸ்டார்ஸ் இதுக்கு போகும். அதாவது லக்ன பொறுத்த அளவுக்கு முக்கியம் சொல்லிட முடியாது, கிட்டத்தட்ட லக்ன பொறுத்த அளவுக்கு முக்கியம். பட் லக்ன பொருத்தத்தோட இதை ஈடுகட்ட முடியாது. லக்ன பொருத்தம் பாத்தீங்கன்னா ஹைலி பவர்ஃபுல். பட் இந்த தசை பொருத்தம் பாத்தீங்கன்னா லக்ன பொருத்தத்துக்கு அடுத்தது எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் லக்ன அதிபதி பொருத்தத்தை விட இந்த தசை பொருத்தம் முக்கியமானது. அதனாலதான் 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, திருமண பொருத்தத்தில் கேபி முறையில் பார்க்கப்படும் இந்த தசை பொருத்தம் என்பது மிக முக்கியமானதாகும்னு கொடுத்துருக்கேன். இங்க மிக ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் அதோட வெயிட்டேஜை குறிக்குது சார், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த விதி 4ல் வரும் 2 ஸ்டெப்களும் பொருந்தினால் மட்டுமே விதி 4 என்பது பொருந்துகிறது என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? இப்ப அன்பர்களுக்கு இந்த 4வது விதியை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் சார். இங்க 4வது விதி முடியுது. இங்கேயே 13வது வீடியோவும் முடியுது. நன்றி, வணக்கம்.